சுடர் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க தூதுக்குழு பாகிஸ்தானுக்கான பயணத்தில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நியூயார்க் போஸ்ட் பத்திரிகையிடம் தெரிவித்த போதிலும் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகும் தனது முடிவை ஈரான் மாற்றிக்கொள்ளவில்லை என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தஸ்னீமின் அறிக்கையின்படி அமெரிக்க கடற்படை முற்றுகை ஒரு தடையாக நீடிக்கிறது. ஆனால் இதனை தாண்டி ஈரானுக்கு அமெரிக்கா அனுப்பிய செய்திகளில் வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளின் வாய்ப்புகளை மங்க செய்யும் மேலும் அதிகப்படியான கோரிக்கைகள் காணப்படுகின்றன. அதன்படி சில அடிப்படை தடைகள் அகற்றப்பட்டு தெஹ்ரானுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கை எட்டுவதற்கான தெளிவான வாய்ப்பு உருவாகும் வரை பேச்சு மீசையில் பங்கேற்க மாட்டாது ஈரான் இராணுவ மோதலுக்கும் அமெரிக்காவை மீண்டும் தண்டிப்பதற்கு முழுமையாக தயாராக உள்ளது என்று அது தெரிவித்துள்ளது. தஸ்னீம் தனது அறிக்கையில் எந்த அதிகாரியையும் தங்கள் ஆதாரமாக குறிப்பிடவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் உச்ச தலைவராக இருந்த அயத்துல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்ட 50 நாட்களுக்கு மேலாகியும் அவரது உடல் அடக்கம் செய்யப்படாமல் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானிய அதிகாரிகள் ஒரு பிரம்மாண்டமான அரசு மரியாதையுடன் கமேனியின் இறுதிச் சடங்கை நடத்த விரும்புகின்றனர். ஆனால் அத்தகைய கூட்டத்தில் மீண்டும் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் காணப்படுகின்றது. இதனால் பாதுகாப்பு கருதி இறுதி சடங்கு நடத்துவது தள்ளி போடப்படுவதாக கூறப்படுகின்றது. அதுவரை அவரின் உடல் ரகசிய இடத்தில் பதப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்படும் என கூறப்படுகின்றது. ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலின் பேரின் முதல் நாளிலேயே அந்நாட்டின் உச்ச தலைவரான அயத்துல்லா அலி கமேனி உட்பட பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானில் இருந்து சூடானுக்கு சட்டவிரோதமாக ட்ரோன்கள், வெடிகுண்டுகள் மற்றும் வெடிபொருட்களை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட அமெரிக்காவின் கிரீன் கார்டு வைத்திருக்கும் ஷமீம் மாஃபி எனும் 44 வயதுடைய ஈரானிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்தில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மற்றும் சூடான் பாதுகாப்பு அமைச்சுக்கிடையே பலமாக செயற்பட்ட மாஃபி அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை மீறி இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. இதற்காக அவர் சுமார் 6 மில்லியன் யூரோக்களை கொடுப்பனவாக பெற்றுள்ளார். 3 ஆண்டுகளாக உள்நாட்டு போரால் சிதைந்துள்ள சூடானில் இராணுவத்திற்கும் துணை இராணுவ படைகளுக்கும் இடையிலான மோதலுக்கு இத்தகைய சட்டவிரோத ஆயுத விநியோகம் மேலும் எரிபொருளாக அமைந்துள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் கவலை வெளியிட்டுள்ளன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவருக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானுக்குள் சீனாவின் 4 சரக்கு விமானங்கள் சென்றுள்ளதாகவும் அவை சந்தேகத்திற்கிடமானவை என்கின்ற குற்றச்சாட்டு அமெரிக்க தரப்பால் முன்வைக்கப்படுகின்றது. டிராவ்ஸ் என்கின்ற பட்டணி அழுத்திய பின்னர் தான் ஈரானுக்குள் விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டன் மூலம் விமானங்கள் வானில் மோதிக்கொள்வது தவிர்க்கப்படும். வானில் பறக்கும் போதே அனைத்து விமானங்களும் டிராவ்ஸ் பட்டன்களை ஆரம்பித்து வைத்திருக்கும். ஆனால் சீனா அந்த பட்டன்களை நிறுத்திய பின்னர் தான் ஈரானில் தனது 4 விமானங்களையும் ரகசியமாக தரையிறக்கியுள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பத்தை சீனா பல இடங்களில் முயற்சி செய்ததாக தெரியவில்லை. ஆனால் ஈரானின் யுத்தகல முனையில் சீனா முதன்முறையாக பரிசோதித்து பார்த்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லாவிடையே எட்டப்பட்டுள்ள 10 நாள் போர் நிறுத்தத்தை முன்னிட்டு தெற்கு லெபனானில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளுக்கும் கிராமங்களுக்கும் நேற்றைய தினம் அதிகளவில் திரும்ப தொடங்கியுள்ளனர். இருப்பினும் இந்த வருகை நிரந்தரமானது அல்ல என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தாக்குதலால் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் போர் நிறுத்தம் எந்த நேரத்திலும் முறியக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதாலும் மக்கள் தங்கள் உடைமைகளை சேகரிக்கவும் சிறிய அளவிலான திருத்தப் பணிகளை செய்யவும் மட்டுமே அங்கு செல்கின்றனர். போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதற்கு சில நிமிடங்கள் முன்பு வரை நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் உடல்களை மீட்கும் பணிகள் பல கிராமங்களில் இன்னும் தொடர்ந்து வருகின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதால் பல பகுதிகள் இன்னும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலேயே காணப்படுகின்றன. இந்த தற்காலிக அமைதி எப்போது வேண்டுமானாலும் குலையலாம் என்ற நிச்சயமற்ற தன்மையே மக்களிடையே மேலோங்கி காணப்படுகின்றது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் சூழ்நிலை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்கா ஈரானின் சரக்கு கப்பலை கைப்பற்றியதை தொடர்ந்து புதிய பேச்சுவார்த்தைக்கு எங்களிடம் எந்த திட்டமும் இல்லை என்று ஈரான் அறிவித்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் ஈரானின் எரிசக்தி அமைப்புகளை தாக்குவோம் என்ற எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். இதனையடுத்து அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூறினாலும் அவர்கள் நடத்திய எந்த விதத்திலும் உண்மையான தூதரக முயற்சியை காட்டவில்லை. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டதால் உலக எண்ணெய் சந்தையில் விலை உயர்வை ஏற்படுத்தியுள்ளது.
அமெரிக்கா ஈரானின் எண்ணெய் வருவாயை தடுக்க கடற்படை முற்றுகையை வலுப்படுத்திய நிலையில் ஈரான் அமெரிக்காவின் ஆயுத கடற்படை கொள்கைக்கு விரைவில் பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்துள்ளது. இச்சூழலில் பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் சூழ்நிலை மேலும் மோசமடையும் அபாயம் காணப்படுகின்றது. வடகிழக்கு கடற்கரை பகுதியில் 7.7 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான அபாயம் அதிகரித்துள்ளதாக ஜப்பான் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஜப்பானில் 7.7 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து 3 மீட்டர் உயர சுனாமி அலைகள் குறித்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. 80 சென்டிமீட்டர் உயரம் பதிவான மிகப்பெரிய அலைகள் உருவான போதிலும் நிலநடுக்க அபாயம் நிறைந்த ஜப்பானில் அடுத்த வாரத்தில் இன்னும் வலுவான அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு பெரிய அலைகள் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அத்துடன் ரெக்டர் அளவில் 8 அல்லது அதற்கு மேல் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. அந்த நினைவுகளிலிருந்து ஜப்பானிய மக்கள் இன்னும் விடுபடவில்லை. திங்களன்று 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவான கடலுக்கடியிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து நிலநடுக்க மையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள பகுதியிலான ஜப்பானின் முதன்மை தீவான ஹான்சி மற்றும் வடக்கு பிராந்தியமான ஹொக்காய்டோ ஆகியவற்றில் வசிப்பவர்களுக்கு பெரிய சுனாமி அலைகள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. ஜப்பானின் கிழக்கு கடற்கரை பகுதியெங்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. 2011 ஆண்டு மார்ச் மாதம் ஜப்பானின் இவாத்தி மாகாணத்தின் தெற்கு கடற்கரை கப்பால் அதுவரை அந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த 9.0 ரெக்டர் அளவிலான பேரழிவுகரமான நிலநடுக்கம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த போர் நீடித்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி 2 வார இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இந்நிலையில் போரில் ஈரானில் 3375 பேர் உயிரிழந்ததாக ஈரானின் சட்டப்பூர்வ மருத்துவ செய்தி நிறுவனம் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பின் தலைவர் அப்பாஸ் மஸ்ஜிதி இது தொடர்பாக கூறியிருப்பதாவது: இறந்தவர்களில் 2875 பேர் ஆண்கள், 496 பேர் பெண்கள், 383 பேர் 18 வயது மற்றும் அதற்கும் குறைந்த வயதுடையவர்கள். இன்னும் 4 உடல்கள் அடையாளம் கண்டறியப்படவில்லை. இதில் வீரர்கள் எத்தனை பேர், பொதுமக்கள் எத்தனை பேர் என கணக்கிடப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்.